ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல தம்பிக்காரன் அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவுமே அவரை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்குள்ள கீழே வர பாட்டி ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது எப்படி நடந்துச்சு, சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா, இது யாரு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா அவனுமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான் கையில கன்னோட. எங்கப்பா போற கையில கன்னோட அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அப்பாவை லாக்அப்ல உட்கார வச்சிருக்காங்க. அவரை இந்த நிலைமையில பார்க்கும் போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, உங்களை எப்படியாவது நான் வெளியே எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அவரோ, இல்லப்பா நான் வெளியே வர்றது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி என்ன மாட்ட வச்சது யாருங்கிறத கண்டுபிடி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை வெளியால் பண்ணிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரோ தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களா, யாருப்பா அதை பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டா, அதை நீ தான்ப்பா கண்டுபிடிக்கணும். இப்ப நீ என்னோட பையனா யோசிக்கிறத விட்டுவிட்டு ஒரு ராஜாவா யோசி. நம்மளோட எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வந்தாலே போதும், அதுக்கப்புறம் நான் ஈஸியா வெளியே வந்துருவேன், அதை ஃபர்ஸ்ட் செய்ய அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. அதாவது நியாயமா என்னை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி எடு, குறுக்கோலில வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பா பேச்ச இவனாலையும் தட்ட முடியல. அதனால சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறான். எங்க வீட்டுல இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா, ஒருவேளை என் புருஷன் போயிட்டு அவரை கூட்டிட்டு வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் பைக் வர்ற சவுண்டு கேக்குது போல. உடனே இவளும் ரூமை விட்டு வெளியே போறா. அதே மாதிரியே அவன் தான் வீட்டுக்கு வந்திருக்கான். பாட்டியுமே ஸ்டாப் பண்ணி கேக்குது, என்னப்பா நீ தனியா வந்திருக்க, என் பையன் எங்க, அவனை கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்டா, அப்பா அவர் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு வந்து என்னை அழைச்சிட்டு போங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, அதனால என்னால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிடறான். பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் அண்ணங்காரன் ஓரா துள்ளிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற சித்தப்பாவையும் அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இப்ப அந்த பியூஷ் தானே ராஜா, அவன் நினைச்சிருந்தா அப்பாவை ஒரு செகண்ட்ல வெளியே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் அதை பண்ண மாட்டேங்கிறான். அவன்லாம் ராஜாவா இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. அவன்கிட்ட போயிட்டு அப்பா பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அதேசமே இந்த ஆட்டக்காரியோ இப்ப பெரியவர் ஜெயில தான் இருப்பாருங்கிறது முடிவாயிடுச்சு. அதனால அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. பாட்டியே கவலையில உட்காந்துருக்கு, பையனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரத்துல இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சின்ன பாட்டியும் கேக்குது. ஆமா, நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன், அப்பவே சொன்னேன்ல வீட்டோட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, இல்லைன்னா சின்ன மாமியார் கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க தானே கேட்கல. இவங்களுக்கு என்ன கொஞ்சம் வயசு ஆகுது, வயசாயிடுச்சுல, அதனால இனிமே இதெல்லாம் கரெக்டா ஒழுங்காலாம் பாத்துக்க முடியாது. அதனாலதான் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தது யாருக்குமே தெரியல, மாமனாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சாவி உங்ககிட்ட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பாட்டியும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உக்காந்துருக்கு. உடனே இவ கொஞ்சமும் யோசிக்காம பாட்டி பக்கத்துல இருக்கிற சாவியை எடுக்கிறா. சின்ன பாட்டி தடுக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவியை எடுத்து வச்சுக்கிறா. அவ கைக்கு சாவி போனதுக்கு அப்புறம் சின்ன மாமியார் முகத்துல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை அந்த சாவி நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டிக்கு அந்த சாவியை வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினி நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. இவ இந்த மாதிரி பண்றது நம்ம ஹீரோயினிக்கு பிடிக்கல. அவ இங்க இருந்து போயிட்டு பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி, மாமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிறதையும் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துல இருந்து அவளுமே வில்லத்தனமா பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் பாட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ பண கஷ்டம் போல, அதனால சம்பளத்தை முன்கூட்டியே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. உடனே பாட்டி யோசிக்காம டக்குன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குது. ஆனா அந்த ஆட்டக்காரி தடுக்கிறா. அந்த பணத்தையுமே வாங்கி வச்சுக்கிறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பணத்தை அவங்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. பாட்டியுமே சொல்லுது, இந்த மாதிரி அவனுக்கு பண கஷ்டம் இருக்கு, அதனால சம்பள பணத்தை முன்கூட்டியே கேட்கறான், அதனாலதான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதெல்லாம் ஓகே தான், இவனுக்கு சம்பளம் தானே கொடுக்கணும், அதை எப்ப கொடுக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிறதுலாம் நான் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா பேசிட்டு, அதுக்கப்புறமா அந்த பணத்தை இந்த வச்சுக்கூடா, இதுக்கப்புறம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ என்ன கேட்கணும்னாலும் சரி என்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. பாட்டியால எதுவுமே பேச முடியல. இந்நேரம் பையன் இருந்திருந்தானா இந்த அளவுக்கு இவ ஆடி இருக்க மாட்டா. பையன் இல்லாதனால தானே இவன் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் இவனை யோசிக்க சொல்லி அப்பா அனுப்பிச்சா, இவன் என்னடானா ரூம்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இதை நம்ம ஹீரோயினையும் பாக்குறா. என்னதான் இருந்தாலும் அவன் இவளோட ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால அவனோட ரூமுக்கு போயிட்டு,
எதுக்கு இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்க, நீ குடிக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் முடிய போதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா தான் மாமியாரும் பொண்டாட்டியும் வந்துட்டு இருப்பாங்க போல. இவ ரூமுக்குள்ள போறத பார்த்துட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளுங்க மறைமுகமா. அவனுமே இங்க பாரு, ஏன் கஷ்டம் எனக்கு, நான் குடிக்கிறேன் இல்லை என்ன வேணா பண்றேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலை, இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரட்டி விட பாக்குறான். ஆனா அவளோ அப்படின்னா குடிச்சா கஷ்டம் போயிடுமா, எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து, நானும் குடிக்கிறேன், எனக்கும் நிறையவே கஷ்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கோபிட்டு இருக்காங்க. உன் மருமகளுக்கு என்னதான் வேணும், எதுக்காக என் புருஷனை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் போக்கில் விட வேண்டிதானே, ஏதாவது அவன்கிட்ட சொல்லி மண்டையில ஏத்தி விடலான்னு பாக்குறாளா, அப்புறம் நம்ம 2 பேரும் மாட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இரு இப்பவே போயிட்டு அவளை நான் ஒரு வழி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல நீ போக வேணாம், நீ போய் சொன்னா கூட அவ புரிஞ்சுக்க மாட்டா, யாரு சொன்னா அவளுக்கு புரியுங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், நான் இப்பவே போயிட்டு என் பையன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன்கிட்ட போயிட்டு 2 பேரும் ஏத்தி விடுறதுக்காக போயிட்டாளுங்க. அங்க போனா அவனோட கையில அடிபட்டு இருக்கு இல்லையா, சோ அந்த கட்டை வந்து கழட்டி விட்டுட்டு இருக்கான். பயங்கரமா வலிக்குது. குழந்தைனாரே வலிக்குதா, அதை விட எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன வேணும் உனக்கு, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, ஓம் பொண்டாட்டிக்கு என் ரூம்ல என்ன வேலை, என் புருஷன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே அவன் ஷாக் ஆகுறான், என்னது ஏன் பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்ப மாமியாரும் வந்து, ஆமாப்பா இப்பதான் நான் அவளை அங்க பாத்துட்டு வரேன், நீ இங்க வெளியில உட்கார்ந்துருக்க, ஆனா உன் பொண்டாட்டி அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அந்த பியூஷோட ரூம்ல போயிட்டு அவனோட வலியை குணப்படுத்துறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கா, இப்பதான் அதை நான் பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கா பலியா கோவம் வந்துருது. அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள இங்க இவளும் ஊத்து சொல்லி கிளாஸை கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ கேட்க மாட்டேங்கிறா. நீ ஊத்த மாட்டல, சரி ஓகே நானே ஊத்தி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல சரக்க ஊத்த போறா. கரெக்ட் டைமுக்கு அங்க அந்த புருஷங்காரன் வந்து தடுத்துறான். அவளோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போக பாக்குறான். கையில வர அடிபட்டு இருக்கு. அந்த கையை வர இவன் பிடிக்கவும் வலிக்குது போல கத்துறா. என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளோட கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பேச போனா, ஹே வாய மூடுறா, அவ ஏன் பொண்டாட்டி, நான் அவளை என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்க இருந்து தரன்னு தார்வமுக்கு இழுத்துட்டு வந்துடுறான். அங்க போயிட்டு உனக்கு குடிக்கணும் தானே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கபோர்ட்ல இருக்கிற சரக்கு எடுத்துட்டு வந்துட்டு அவளுக்கு ஊத்தி கொடுத்து குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு சரக்கு வேணா நீ என்கிட்டே கேட்டிருக்கலாம்னா எதுக்கு அவனோட ரூமுக்கு போற, இந்தா நானே உனக்கு ஊத்தி கொடுக்குறேன், குடின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே உட்காந்துருக்கா, குடிக்க மாட்டேங்கிறா. உனக்கு என்னதான் பிரச்சனை, உன் காதல நாங்க வழியில துடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவனை குணப்படுத்தலான்னு போனியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இந்த ஃப்ரெண்டுங்கிற கதையெல்லாம் இங்கே வேணாம், இப்ப என்ன உனக்கு, நீ குடிக்கதானே அங்க போன, இந்தா குடின்னு சொல்லிட்டு அவளோட முடிய பிடிச்சி அவளோட வாயில ஊத்தி விட போயிட்டு இருக்கான். அவளுக்கு கோவம் வந்து டக்குன்னு அந்த கிளாஸ் தூக்கி போட்டு உடைச்சிடுறா. அதை பார்த்துட்டு இந்த பையன், அப்போ நீ குடிக்கல, ஓகே விடு நானே குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் குடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். இவ தடுக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புடுங்கி கையில வச்சுக்கிறா. அப்புறம் இவன் அவளோட ஒரு கையை டைட்டா புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில பாட்டில வாங்கிடுறான். அதை குடிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா ஃபுல்லா குடிக்கிறான். இவளுக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளால தானே இப்படி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், குடி போதையில உனக்கு என்னதான் பிரச்சனை, உன்னை என்னால சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியல, என்னதான் உனக்கு பிடிக்காதல, அப்படியே என் மேல இவ்வளவு பாசமா இருக்க, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படி துடிச்சு போற, அன்னைக்குதான் பார்த்தனே நான் கீழே விழுந்து கிடந்தேன், என் தம்பி கூட எனக்கு உதவ வரல, ஆனா நீ அந்த நேரத்துல என்னை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு போராடினால, எதுக்கு என்ன அப்படியே சாகட்டும்னு விட்டுறலாம்ல, அப்புறம் நைட்டு ஃபுல்லா என்ன கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டேன், அப்புறம் நான் மருந்து சாப்பிடனா கூட என் பின்னாடியே வந்து மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்கு, உனக்குதான் என்ன பிடிக்காதுல்ல, அப்படியே உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எஸ், இந்த கேள்வி நமக்கும் தானே வருது, இவனை தான் ஆல்ரெடி இவளுக்கு பிடிக்காது இல்லையா, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம நினைச்சோம் ஜஸ்ட் ஏதோ ஒரு புருஷங்கிற கடமையில தான் இதெல்லாம் இவ பண்றா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா இவன் கேட்கறதும் லாஜிக்கான கொஸ்டின் தானே, அதுக்கு அவ என்ன பதில் சொல்ல போறா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தம்பிக்கார மேல இருந்த காதல் இப்ப இவன் மேல வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல, எல்லாம் நம்மளோட கெஸிங் தான். அதுக்கு அவ என்ன பதில் சொல்ல போறா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.